ஹலோ गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிடோட எபிசோடு 16. எபிசோடு 15 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அங்கேருந்து எல்லாருமே டிஃபென்ஸ் மோடுக்கு மாறிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் நேராக மான்ஸ்டர்ஸ் கூட்டத்துக்குள்ளே பாயிறான். மின்னல் வேகத்தில் எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறான். அவனுக்கு 48 கான்குவிஸ்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. தன்னோட வேகத்தை பார்த்து நம்ம ஹீரோவே ஆச்சரியப்படுறான். உடனே ஜுன்ஹோவை கூப்பிட்டு லூட்டை எடுக்க மறந்துடாதுன்னு சொல்ல 2 பேரும் அந்த மான்ஸ்டர்ஸ்ல இருந்து கிறிஸ்டல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுன்ஹோ வெளியில நார்மலா தான் இருக்கான், ஆனா நைஃபை தொட்டாலே சைக்கோவா மாறிடுறான்னு ஒருத்தன் முணுமுணுக்கிறான். உடனே சாய் அவனை வாய முட சொல்லிட்டு நேரத்தை வீணாக்காம நடங்கன்னு விரட்டுறா. நம்ம ஹீரோ ரொம்ப தெளிவா அடுத்த வர மான்ஸ்டர்ஸையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்க எல்லாரும் அலர்ட்டா மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். டி ரேங்க் சோல்ஜர்ஸ் கூட ஒரு புது ரூக்கியையும் ஒரு சைக்கோவையும் நம்பி டீமை அனுப்புனது கரெக்ட் தானான்னு ஒருத்தன் யோசிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த நாயை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போய் இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸை இழுத்துட்டு வான்னு ஆர்டர் போடுறான். அந்த நாய் உடனே காட்டுக்குள்ளே போகுது. ஒரு மான்ஸ்டர் கூட்டம் மொத்தமாக அட்டாக் பண்ண வந்தால் என்ன ஆகும்னு சாய் யோசித்து பயப்படுறா. டீம் லீடர் பதட்டமாக நாம் சேஃபாக இருப்போமான்னு கேட்க சாய் அதை கண்டுக்காம நீ ஒழுங்காக ஃபிலிம் பண்ணுற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸ் வருதுன்னு வார்ன் பண்ணுறான். பயங்கரமான சத்தம் அந்த இடத்தையே அதிர வைக்குது. எல்லாரும் செம்ம பதட்டமாகறாங்க. ஜுன்ஹோ கண்ட்ரோலை இழந்து வெறியோட மான்ஸ்டர்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறான். ஹான் அவனை தடுக்க பார்த்தாலும் முடியலை. அதே சமயம் நாய் திரும்பி வருது. அதை நோக்கி ஒரு ஏரோ அட்டாக் வருது. ஜுன்ஹோ மின்னல் வேகத்தில் ஒரு மான்ஸ்டரை வெட்டி சாய்க்கிறான். அவனுக்கு பின்னாடி வந்த இன்னொரு மான்ஸ்டரை ஹான் தன்னோட கிராஸ்போவை வச்சு கிறிஸ்பா முடிச்சு ஜுன்ஹோவுக்கு செம பேக்கப் கொடுக்குறான். ஹான் இப்போ லெவல் 9க்கு முன்னேறிட்டான். இவங்க 2 பேரோட டீம் ஒர்க்கை பார்த்து மற்றவங்க வாயடிச்சு போயிடுறாங்க. இன்னொருத்தன் சந்தேகமாக இது ரியலாகவே லெவல் 4 டஞ்சன் தானான்னு கேட்குறான். அதுக்கு சாய் கிண்டலா ஏன் இது லெவல் 3ன்னு நினைச்சியான்னு கேட்டுட்டு அதிகமாக பேசாமல் ரெக்கார்டிங் வேலையை மட்டும் பாருன்னு அவனை ஆஃப் பண்ணிடுறான். சடன்லி அந்த நாய் பயங்கரமாக அலர்ட் ஆகுது. நம்ம ஹீரோ எதையோ நோட் பண்ணி மின்னல் வேகத்தில் தன்னோட டேகரை உருவுறான். ஒரு மான்ஸ்டர் புதருக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுது. ஆனால் டக்குன்னு சீன் கட்டாகி ஒரு பெரிய கூட்டத்தில் மாட்டியிருக்க ஒரு காருக்கு மாறுது. அங்கே செக்டர் டிரெக்டரை ஒருத்தன் கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஈசோ செம்ம பதட்டமாக சாக ஆசையா ஏன் இன்னும் அந்த ஆள் நகரன்னு கேட்குறா. அதுக்கு அந்த யங் மேன் ஏதாவது சீரியஸாக நடந்தா பார்த்துக்கலாம்னு அசால்ட்டாக சொல்கிறான். அப்போதான் கேப்டன் லியோட காம்பேக்ட் டீம் உள்ளே நுழைஞ்ச விஷயம் தெரியுது. ஒரு காம்பேக்ட் டீமே உள்ளே போகுதுன்னா அது கண்டிப்பாக லெவல் 4 டஞ்சன் தான் இருக்கும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. புது டஞ்சன் ஒருவேளை அதில் ஒன்றா இருக்கலாம். மீசோ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்து அப்புறம் அவங்கள உடனே வழியை விட்டு விலக ஆர்டர் பண்ணுறா. அவள் கிளம்பும்போது யங்மேன் கிண்டலாக அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு மொத்த விஷயத்தையும் டைம் தான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறான். ஏன்னா அது வெறும் ஒரு லெவல் 4 டஞ்சன். அப்புறம் அவங்க பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மீசோவோட கார் சம்பவ இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒருத்தன் கேட்குறான் இன்ஃபர்மேஷன் லீக் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு. மீசோ கேட்குறா பணத்தோட கேம்பிளிங் பண்ணுற ஹையரப்ஸ் முக்கியமாக இல்லை பார்க் முக்கியமானு கேட்குறான். அந்த ஆள் ஒத்துக்கிறான், பார்க் ஒரு வேலை முக்கியமாக இருக்கலாம். மீசோ ஒரு பெரிய உண்மையை சொல்கிறா. பார்க் டஞ்சன்ல இருந்து உயிரோட வந்தவனு தெரிஞ்சா பெரிய நியூஸ் ஆகிடும். அதனால தான் அவனை பாதுகாத்து ஒரு முடிவுக்கு வர அவனை தேடி போகிறாங்க. அதே சமயம் வெளியே மற்ற டீம்ஸும் போர்ட்டலுக்குள்ள நுழைய தயாராகிறாங்க. கேப்டன் ரொம்ப தெம்பா எல்லாரும் ரெடியா மான்ஸ்டர்ஸை காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு கத்துறான். ஆனால் ஒரு சோல்ஜர் அவனை தடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரோ நம்மளை உள்ளே போக விடாமல் தள்ளி இருக்க சொல்லியிருக்காங்கன்னு ஷாக் கொடுக்குறான். யாருடாதுன்னு கேப்டன் கடுப்பாக கேட்கும்போது அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு பொண்ணு கெத்தாக இறங்குறா. கேப்டனை தடுத்து நிறுத்தி நீங்கள் இப்போ உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறா. பார்க் காம்பேக்ட் டீமோட சேர்ந்து வேலை செய்ய ஒத்துக்கிற வரைக்கும் யாரையும் போர்ட்டில் கடக்க விட மாட்டோம்னு அவள் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. அந்த ஆள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு செம கோவமாகறான். கேப்டன் செம்ம கடுப்பாகி எங்கள் பிளான் எல்லாத்தையும் மாற்றிட்டு இவ்வளவு தூரம் வேகமாக வந்தா இப்போ உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறியேன்னு மீசோ கிட்ட சண்டை போடுறான். கான்ட்ராக்டில் தெளிவாக ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த ஒரு காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ரெகன் டீமை மட்டும் உள்ளே அனுப்புறது எப்படி நியாயம்னு அவன் நியாயமாக கேட்குறான். ஸோ ரொம்ப தெளிவாக கான்ட்ராக்டை திருத்த போகிறோம், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி கேப்டனை பேச காரில் கூப்பிட்றா. அதே சமயம் டிரெக்டர் தன்னோட கம்ப்யூட்டரில் நியூஸை பார்த்துட்டு நாம் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு பயப்படுறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. மீசோவை ஏன் இன்னும் ரீச் பண்ண முடியலைன்னு கோவமாகறாரு. அதுக்கப்புறம் சீன் ஒரு பில்டிங்குக்கு மாறுது. அங்கே டாக்டர் நம்ம ஹீரோவோட ஃபைலை செக் பண்ணிக்கிட்டு
பார்க் ஒரு புரோக்கன் ட்ரீம் மாதிரி கொரியாவில் வந்து விழுந்திருக்கான். இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. அவருக்கு பார்க்கோட லைஃப் போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு சினிமா ட்ராமா மாதிரியே தெரியுது. நம்ம ஹீரோ சொன்னதை டாக்டர் இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் கடற்கரை ஓரமாக ஒளிஞ்சு வாழ்ந்திருக்கான். அங்கே இருந்த மரங்களில் பழங்களையும் கடலில் கிடைச்ச உணவையும் வச்சு சமாளிச்சிருக்கான். ஆனால் அங்கே அவனால் நிம்மதியாக வாழ முடியலை. ஏன்னா அவன் திரும்பி பார்த்தப்போ ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அந்த ஏரியாவையே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் யோசிக்கிறாரு, ஒரு லெவல் 4 டஞ்சனில் கடல் இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்போதான் ஒரு முழு பிளானட்டே டஞ்சனாக மாற வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய தியரியை நினைக்கிறாரு. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ தன்னோட பிரதரை தேட டாக்டரோட ஹெல்ப்பை கேட்டிருக்கான். அதுக்கு டாக்டர் 500 வருஷ கதையை முழுசாக சொன்னாதான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோ தன்னோட பிரதரை மீட் பண்ணதும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சத்தியம் பண்ணது இப்போ டாக்டருக்கு ஞாபகம் வருது. டாக்டர் ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறாரு. ஒரு ரிட்டர்னி பார்க் நூற்றுக்கணக்கான வருஷம் காட்டுக்கு கிங்காக வாழ்ந்திருக்கான். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிகிறான். ஒரு அவசரமான முடிவால் பார்க்கோட அந்த சுவாரஸ்யமான 500 வருஷ கதையை கேட்குற வாய்ப்பை இழந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதே சமயம் டஞ்சனில் நம்ம ஹீரோ செம்ம சைலண்ட்டாக வர மான்ஸ்டர்ஸை ஒவ்வொன்றா வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய அட்டாக் அசால்ட்டாக சமாளித்ததை ஒருத்தன் பைத்தியக்காரத்தனம்னு மிரண்டு போய் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப கூலாக லூட்டை எடுக்க ஹெல்ப் பண்ணுன்னு அவனை வேலை வாங்குறான். அப்புறம் மொத்த குரூப்பும் டஞ்சனுக்குள்ளே டீப்பாக போகுது. சாய் ஆச்சரியமா இந்த இடம் என்னன்னு கேட்குறான். பார்க்க அழகாக இருந்தாலும் ஜெம்ஸ் ஒருவித டார்க்கான ஃபீலிங்கை தருதுன்னு ஹான் சொல்கிறான். நம்ம ஹீரோ கூட இந்த இடத்த முன்னாடி பார்த்ததில்ல, ஆனால் ஏதோ பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறான். அப்போ அங்கே ஒரு கல்லை தேடி எடுக்கிறாங்க. அதில் இங்கே திரும்பி வராதிங்கன்னு ஒரு வார்னிங் இருக்குது. நம்ம ஹீரோ அதை படிக்கிறான். இது ஹான் செஞ்ச சேட்டையான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்கிறா. சாய் கேமரா இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அப்போது நம்ம ஹீரோ மேலே ஏறி ஒரு இடத்துக்கு போகிறான். மற்றவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே திறந்த வெளியில் மறைஞ்சிருந்த ஒரு பெரிய குகையை கண்டுபிடிக்கிறாங்க. குகை முழுக்க எழுத்துக்களும் டிராயிங்ஸும் நிறைஞ்சிருக்கு. அதை பார்த்து ஹான் ஷாக் ஆகுறான். ஒரு இடத்துல நான் உண்மையிலேயே மனுஷங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு உருக்கமாக ஒரு வரி எழுதப்பட்டிருக்கு. அந்த மெசேஜில் எல்லாரையும் முக்கியமாக என்னோட பிரதரை மிஸ் பண்ணுறேன்னு உருக்கமாக எழுதியிருக்கு. அங்கே ஜுன்ஹோ பேர் மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவே இங்கே இருந்தான்னு தெளிவாக செதுக்கியிருக்கு. இதை பார்த்து ஹான் ஷாக் ஆயிடுறான். இது ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே செம்ம கண்டுபிடிப்பு, இதுக்கு பெரிய சயின்டிஃபிக் வேல்யூ இருக்குன்னு ஷாக் ஆகி போய் நிற்கிறான். இதை பார்த்து ஷாக் ஆகி நீ இங்கே தான் வாழ்ந்தியான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா. நம்ம ஹீரோ எதையும் சொல்லாமல் அந்த மெசேஜையே பார்க்குறான். அங்கே நம்ம ஹீரோ இந்த மூன் கில்டோட ஓனர் ஆகி 500 வருஷம் ஆச்சுன்னு எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு அவனோட பழைய எனிமி அந்த பிளாக் டைகர் ஞாபகம் வருது. அந்த பழைய பகையும் அது கொடுத்த பயமும் இப்போ நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. கவலையா நீ ஓகேவான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அந்த பழைய எழுத்துக்களையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட 500 வருஷ போராட்டமும் ஒவ்வொரு சண்டையும் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்போதான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவனுக்கு புரியுது. அதே சமயம் ஹான் குகைக்குள்ளே தேடி அங்கே நம்ம ஹீரோ பாதியிலே விட்டுட்டு போன பழைய மெட்டல் பிளேடை கண்டுபிடிக்கிறான். அங்கே இருக்கிற ஸ்டோன் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறத பார்த்து இதை எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு ஹான் யோசிக்கிறான். ஆனால் சடன்லி நம்ம ஹீரோ எதையோ ஃபீல் பண்ணி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். எங்கே போகிறேன்னு ஹான் கத்துறான். சாய் அவசரமாக நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த மவுண்டனோட உச்சிக்கு வந்து நிற்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.